ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆரோக்கியமான சட்டங்கள்ல 8வது சட்டத்தை பார்க்க போறோம். 8வது சட்டம் என்னன்னா, பண ஆசைகள் இருக்கக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்பயும் போல ஒரு குட்டி பாட்டு பாட போறோம், ஒரு குட்டி வசனம் வாசிக்க போறோம், ஒரு குட்டி கதை பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஒரு குட்டி பாட்டு பாடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? செல்வமே, ஒப்பற்ற செல்வமே, செல்வமே, ஒப்பற்ற செல்வமே, நல்குணவே, நாளெல்லாம் உம் நினைவே, நல்குணவே, நாளெல்லாம் உம் நினைவே, உம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தேன் உமை நோக்கிட, ஓடி வந்தேன் உமை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க. எத்தனையோ மிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயையா. எத்தனையோ மிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயையா. தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, உம் நதியில் ஒவ்வொரு நாளும் நான் மூழ்கணுமே, உம் நதியில் ஒவ்வொரு நாளும் நான் மூழ்கணுமே. உம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தேன் உமை நோக்கிட, ஓடி வந்தேன் உமை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஒரு குட்டி பாட்டு பாடிட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வச்சு குட்டி வசனம் வாசிக்க போறோம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு டைம் வாசிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு டைம் வாசிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பண ஆசைகள் எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி தங்களை உருவ அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த வசனம் சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி கதை பார்க்க போறேன். எப்பயும் போல ஒரு மதியற்ற பணக்காரன், ஒரு புத்தி இல்லாத பணக்காரன் குத்து ஒரு கதை லூக்கா 12வது அதிகாரத்துல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை. அந்த கதையில என்னன்னா, ஒரு புத்தி இல்லாத பணக்காரன் என்ன பண்றாரு, ஒரு பணக்கார ஐஸ்வர்யன் என்ன பண்றாரு, அவருக்கு நிறைய தானியங்கள், நிறைய புக்கு, நிறைய தானியங்கள், நிறைய விதைகள், விதைமணிகள், தானியங்கள்லாம் நிறைய விளையுது ஃப்ரெண்ட்ஸ். வயல்வெளியில நிறைய தானியங்கள் விளையுது. அவர் என்ன பண்றாரு, மனசுல நினைக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். அவர் ஆத்மா கிட்ட அவரே சொல்றாரு, இந்த எல்லா தானியத்தையும் நான் என்ன பண்ண போறேன், சேகரிச்சு குடோன் மாதிரி ஒரு நல்லா இருக்கிற சின்ன குடோனை இடிச்சுட்டு ஒரு பெரிய குடோன் கட்டி அதை சேர்த்து வச்சு, ஆத்மாவே நீ என்ன பண்ணு, சந்தோஷமா இரு, ஹாப்பியா இரு, இளைப்பாரு, மகிழ்ச்சியா இரு, கொண்டாடு, பூரிப்பாரு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அவரு ஆத்மாவை பார்த்து சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். அந்த மதியற்ற அந்த புத்தி இல்லாத பணக்காரன் சொல்றாரு, கடவுள் அவனை பார்த்து சொல்றாரு, மதிகடனே, இன்னைக்கு உன் ஜீவன் எடுக்க போனதான், இன்னைக்கு நீ செத்து போயிட்டுனா நீ சேர்த்து வைத்ததெல்லாம் யார் அனுபவிக்க போறாங்க, யாருடையதாகன்னு சொல்லிட்டு கடவுள் அந்த மதியற்ற அந்த பணக்காரர்கிட்ட கேட்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கதையில இருந்து இந்த வசனத்துல இருந்து
ஒரு சின்ன தாட்ஸ் வந்து அவங்க கூட ஷேர் பண்ண விரும்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மள வந்து சில பேர் என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, எப்ப பார்த்தாலும் பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்டு, இப்பதான் வாஸ்து ஃப்ரெண்ட்ஸ், பண ஆசை எல்லாத்தையுமே வேற இருக்குதுன்னு சில பேர் பணத்து மேல ஆசைப்பட்டு என்ன பண்றாங்க, இங்க இருந்து மேரேஜ் பண்ணிட்டு ஒரு குழந்தையோ இல்ல குழந்தை இல்லாமயோ இல்ல 2 குழந்தையும் பிறந்திருக்கு இருக்கணும், இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போறாங்க ஃப்ரெண்ட்ஸ். வெளிநாட்டுல போனா பணம் ரேக்கடின்னு சொல்லிட்டு போறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்க போயிட்டு 5 வருஷம் 10 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு வீட்டுக்கு பணம் அனுப்புறாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்து போறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வீட்டுல மனைவி அவங்க எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க, பிள்ளைகள் எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, வேலையில எப்ப பார்த்தாலும் ஓட்டின்னு வேலை டியூட்டியோட சேர்த்து ஓட்டி பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். மனைவி கூட நேரம் செலவழிச்சு பேசுறதில்ல, பிள்ளைகளோட நேரம் செலவழித்து பேசுறதில்ல, பேரண்ட்ஸ் விசாரிக்கிறதில்ல, பேரண்ட்ஸோட நம்ம பெற்றோர்களை விசாரித்து பேசுறதில்ல, நம்ம சொந்த பந்தங்களோட ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்குதுல்ல ஃப்ரெண்ட்ஸ். எப்ப பார்த்தாலும் பணம் மூமெண்ட்லயே பணம் அந்த மைண்ட்லயே வெளிநாட்டுக்கு போறாங்க, அதிக டைம் ஓட்டி செய்றாங்க. சில பேர் என்ன பண்றாங்க, பிசினஸ் பண்ண சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, சில இருக்கிற அந்த நகை இந்த பணத்துல என்ன பண்ண பிசினஸ்ல போறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பிசினஸ்ல அது லாஸ் ஆயிடுது ஃப்ரெண்ட்ஸ். லாஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஓட்டி செய்யறதுனால உடம்பும் கெட்டு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். வெளிநாட்டுக்கு போறதுனால கணவன் மனைவிக்கு இருக்கிற அந்த பிள்ளைகள் இருக்கிற அந்த பந்தமே அது முற்றிலும் அது வேஸ்ட் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு அன்பு பிள்ளைகள் என்னதான் லட்சமா சம்பாதிச்சு அனுப்பிச்சாலும் அந்த பிள்ளைகளுக்கு அப்பாவுடைய பாசம் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். மனைவிக்கு புருஷனுடைய பாசம் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப நிறைய பேர் இதை வந்து பண ஆசைப்பட்டு இப்படி என்ன பண்றாங்க, நிறைய பேர் நம்ம நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படி இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தேவை, நமக்கு காசு பணம் தேவைதான், நமக்கு தேவை எவ்வளவோ அதை மட்டும் சேர்த்து வச்சுன்னு ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் என்ன பண்றாங்க, இதனால பண ஆசைப்பட்டு இது மாதிரி வெளிநாட்டுக்கு போறது, ஓட்டி சேர்த்து பிசினஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்க, நிறைய பேர் பணாசப்பட்டு நிறைய வேதனைகளால அவங்க மாட்டிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தாட்ஸ். சில பேர் என்ன பண்றாங்க, எப்ப பார்த்தாலும் இதே பண ஆசையிலே சில பேர் வீட்டுல ப்ரேயர் பண்றது இல்ல, சர்ச்சுக்கு வந்து எல்லா ரெகுலரா சர்ச்சுக்கு போறது கிடையாது. எப்ப பார்த்தாலும் பணம்னு சொல்லிட்டு பணம்னு அலைஞ்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படி இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்பயுமே மனைவி கூட சந்தோஷமா நேரம் செலவழிச்சு பேசணும், பிள்ளைகளோட நேரத்தை செலவழிச்சு பேசணும். சர்ச்சில் எல்லா எவ்ரி சண்டே நம்ம என்ன பண்ணுவோம், சர்ச்சில் போய் கலந்துக்கணும், கூட்டம் வச்சா கலந்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில விஷயத்துல நம்ம கலந்து கொள்ள முடியாது தான், ஆனா நிறைய விஷயம் நம்ம கலந்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்பா அம்மாவோட சந்தோஷமா இருக்கணும். நம்ம எதிர்காலத்துக்கு தேவை கண்டிப்பா பணம் தேவைதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நம்ம தேவைக்கு தான் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அளவுக்கு நம்ம ஆசைப்பட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்படக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால பணம் எல்லாத்தையுமே வேற இருக்குன்னு பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இருக்கிறதுல நம்ம கொஞ்சம் பணம் இருந்தாலும் அதை சந்தோஷமா வேணும் ஃப்ரெண்ட்ஸ். இருக்கிறது நம்ம சந்தோஷமா வேணும். இதுதான் எனக்கு தாட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தாட்ஸ் நமக்கு பிரயோஜனமா இருக்கு நான் நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், மேக் எ நைஸ் டே, காட் பிளஸ் யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.